இது வந்து உக்கிரமாக காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு காளியம்மன் மாதிரி பண்ணுங்க. ஏன்னா கீழே தாமரை வச்சிருக்காங்க 6. இன்னொன்று என்னன்னா இங்கே வந்து தீமிதி திருவிழாவும் இருந்தது. ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கு ஆக்சுவலி நான் ஷாக் ஆனேன். ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கருடர் கோவில் தான் பார்க்க போகிறோம். அது எங்கே போகிறோம்னா ஒரு மலை மேலே ஏறி பார்க்க போகிறோம். ஸோ அந்த மலை பேர் பார்த்தீங்கன்னா மவுண்ட் தக்காவ். இந்த வீடியோ ஃபுல்லாமே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக சூப்பராக போகும். வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து வித்தியாசமான வழிபாட்டு முறைகளையும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குபேர கோவில் போய் இந்த வாட்டி கருடர் கோவில் வந்து ஒரு ஜாப்பனீஸ் கருடன் வச்சுக்கலாம். ஸோ அங்கே வந்து பிக்சர் இருக்கும். ஸோ இங்கே நாங்கள் இருக்கிறது மவுண்ட் தக்காவோ. ஸோ இங்கே வந்து நிறைய ட்ரெக்கிங் போவாங்க. நம்ம இந்த வாட்டி ட்ரெக்கிங் போல் ரோப் கார்ல போகலான்னு ட்ரை பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ட்ரெயினில் வரணும்னா ஒரே லைனில் பார்த்தீங்கன்னா வந்துடலாம். ஷிஞ்சுக்கு லைன் வந்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்துடும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா கார்லேருந்து இறங்கி நாங்களும் இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வாக் பண்ணி இப்போ வந்து டிக்கெட் கவுண்டருக்கு வந்தாச்சு. சுற்றி இந்த இடத்த மட்டும் பாருங்களேன், ஃபுல்லாக க்ரீனாக, அங்கங்கே இப்போ ஆட்டம்னால ரெட்டாகவே இருக்கும் சூப்பராக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக மேலே போகலாம். ஸோ வந்து சேர் லிஃப்ட்னா ஒரு சேர்ல வந்து 2 பேர் மட்டும் உட்காந்து போகலாம். கேபிள் கார்னா ஒரு 20 பேர் வந்து ஒரு பெரிய கார்ல வந்து கேபிளில் போகிற மாதிரி தான். ஸோ அப்படி இல்லை நீங்கள் வந்து ட்ரெக்கிங் நடந்து போகலாம். டிக்கெட் கவுண்டர் மாதிரி தான். நம்ம ஜஸ்ட் எத்தனை பேர் எதில் போகிறோம்னு ஏஜ்லாம் போட்டு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போயிடலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா எந்தெந்த சீசனில் எந்தெந்த மாதிரிலாம் இருக்குன்னு காட்டுறாங்க. ஃபுஜி கூட இங்கேருந்து நம்ம பார்க்கலாம். கிளியர் வியூ இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து ஆட்டம் சீசன் வந்திருக்கோம். ஆட்டம் சீசனில் வந்து ஓரளவுக்கு இந்த ஃபால் சீசனால மேப்பிள் லீஃப் நிறையா இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ட்ரை ஆகி கீழே விழுவும். இந்த மாதிரி ரெட் கலர் போட்டிருக்காங்க. இதே வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் சீசன்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னு ஹில் ஸ்டேஷன் இருக்குது, பார்க்கலாம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஃபேமிலியாக போயிருந்தோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா சேர் லிஃப்ட் போயிட்டோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நல்லா சூப்பராக போகலான்னு. அவங்க பார்த்தீங்கன்னா பேபி வச்சிருக்கனால வந்து கேபிள் காரில் போயிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு என்ன பீதினா 2 பேர் உட்காரணும் ஒரு சேர்ல. ஸோ அதனால நாங்கள் ஒன் சைடு ஒரு ஆடு தான் இருக்கும், இன்னொரு சைடு ஒரு ஆடு தான் இருக்கும். மற்றபடி பிடிக்கிறதுக்கு எந்த மேட்டரும் கிடையாது, பார்த்து தான் போகணும். கேபிள் கார்ல அங்கே சேவ் பண்ண நம்ம வந்து இப்போ வந்து சேர் லிஃப்ட்டில் போகிறோம். நம்ம அதுக்கு இன்னொரு பிளாட்ஃபார்ம். ஸோ எப்பவும் போல் இங்கே கூட வெண்டிங் மிஷின் இருக்குது, சுற்றி வெண்டிங் மிஷின் இருக்கும். அது இல்லாமல் சேர்த்து இங்கே வந்து வெண்டிங் மிஷின், ஐஸ்கிரீம் வெண்டிங் மிஷின் கூட இருக்குது. இதெல்லாம் தாண்டி கிளா மிஷின்ஸ் இருக்குது, அப்புறம் மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. மற்ற கண்ட்ரீஸில் வேறு அந்த மணியெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே. ஏன்னா இங்கே வந்து ஒன்லி ஜாப்பனீஸ் இருந்தால் அலோட. அஃப்கோர்ஸ் கிளா மிஷின்லாம் இருக்குது. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஸ்கேம் மாதிரி தான், நம்ம போய் எடுக்க முடியாது எதுவுமே. குழந்தைங்க வந்தால் எந்த விஷயமா இருந்தாலும் எங்கேஜ் பண்ணி வச்சிடறாங்க கன்ஃபார்மாக இந்த மாதிரி விஷயம்லாம் வச்சு. ஏன்னா அப்புறம் பேரண்ட்ஸ் ஏதாவது என்ஜாய் பண்ண வந்துட்டு அப்புறம் காலம் வேணாமா. சாருக்கு வேணுங்கிறாரு, நம்மளாம் வாங்கி தர முடியாது. தம்பி வாங்க. ஸோ எங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் காரில் முன்னாடி இறங்கிட்டாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே ஏறணும். ஸோ அதனால் வாக்கிங் கண்டினியூ பண்ணோம். ஸோ அங்கே சேர்ல போக பார்த்தீங்கன்னா பேக் பேக் வந்து ஃப்ரண்ட்டில் தான் போகணும். ஏன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த நல்லா பிடிச்சிக்கிறதுக்காக வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் தான் மோஸ்ட்டாக போட்டுக்கணும் பேக்லாம். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி தான் ஏறணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டப்பு அங்கே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி ஏறிட்டு லைக் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக அந்த கீழே ட்ராவல் லெட்டர்லி கரெக்டாக இறங்கி லெஃப்ட்டில் போகணும், இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னதான் க்யூ இருந்தாலும் அந்த சேர் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா க்யூ டக்குன்னு போயிட்டே இருந்தது. கேட்டுங்க ஒன்றும் இல்லை, எது ரொம்ப பயப்படுறீங்க? ஒன்றும் நாமளாக உட்காருங்க. இப்படி பிடிச்சா எடுங்க. ஏன் என்ன ஷார்ட்ஸாக எடுக்குறீங்க?
மேலே மாற்றிக்கலாம், நோ ப்ராப்ளம். அப்படி பிடிக்க கஷ்டமாக இருக்குது. பேசு, நீ ஒன்று பேச ரெக்கார்ட் ஆகும். ஓகே, ஸோ போயிட்டு தான் இருக்குது, பரவாயில்ல, இதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சொன்ன மாதிரி கீழே போட்டால் வந்து கீழே எந்த பொருள் போட்டாலும் திரும்பி எடுக்கிறது கஷ்டம். ஸோ மாதிரி ஃபோனு பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். இன்கேஸ் தள்ளி வெளியே வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் எடுக்க முடியாது. சொன்ன மாதிரி எந்த ப்ரிகாஷன் கிடையாது. சைடில் மட்டும் ஒரே ஒரு கம்பி இருக்குது, பிடிச்சிக்க, வேறு எதுவும் கிடையாது. முன்னாடி தம்பி உட்காந்துருக்காரு பயத்துலேயே. இறங்கி வந்ததுக்கப்புறம் அவங்கள அதுக்கான எப்படி கேட்போம். இங்கே வந்து அடிக்கடி கீழே வந்து தர வச்சுருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து தர வச்சுருக்காங்க, அடுத்து கேப் பண்ணுறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா கேமரா ஷூட்டிங் இருக்குது. நம்ம வந்து போயிட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம தேடி ஃபோட்டோ எடுத்து கொண்டு வருவாங்க. பே பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ தருவாங்க. ஆமாம்மா, கீழே இருக்குமா? ஆபா. ஸோ போகிற வழி எல்லாமே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் ஒரு மாதிரி நிலம் இருந்தது. அது கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போனால் பள்ளமாக இருந்தது. ஸோ ஃபோன் யூஸ் பண்ணாத, வீடியோ எடுக்கிறதுக்கு இப்போ பயமாக இருந்தது. அதனால் நிறைய இடத்துல வீடியோ எடுக்கலை. வரும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து தனியாக வராங்க. எனக்கு அது மாதிரி ஆச்சரியமாக போச்சு, எப்படி தான் வராங்க. நாங்களாம் கம்பியை பிடிச்சி நடுங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டோட்டல் ட்ராவல் பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு வந்து 12 நிமிஷம் ஆகும். மேலே போகிறதுக்கும் கீழே வரத்துக்கும் சேம் டைம் தான். ஸோ கரெக்டாக இறங்கும்போது அந்த ட்ராவல் ஏட்டில் இறங்கி வேகமாக நடந்து லெஃப்ட்டில் வந்துடணும், இல்லைன்னா வந்து தள்ளிட்டு போயிடும் நம்மள. ஸோ அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து இறங்கும் போது வீடியோ எடுக்க முடியல, அதனால மற்றவங்க அதை எடுத்து போட்டிருக்கு இப்போதைக்கு. ஸோ அந்த இறங்கிட்டு வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா தாங்கோ இருந்தது. ஸோ தாங்கோனா நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா அரிசி களி மாதிரி சொல்லலாம். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாஸில் ஊற்றி ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்தோம்னா இங்கே வந்து வியூ பாயிண்ட் இருந்தது. அந்த டெலஸ்கோப் மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 100 போட்டால் அழகாக பார்க்கலாம். அதனால சீனரி சூப்பராக இருக்கும் அதில். ஸோ இப்போ எனக்கு இப்போ அந்த ரோப் கார்லேருந்து சேர் லிஃப்ட்லேருந்து இறங்கி வந்தாச்சு. இறங்கி வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சம்திங் வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல, சாப்பிட்டு கிடையாது, இப்போ எனக்கு வேணாம். ஸோ இப்போ வந்து நேராக வந்து கருட கோயில் போவோம். இங்கே என்னென்னா பழனி மலை மாதிரி மேலே ஏறி வந்து தான் நாங்கள் இப்போ கருட கோயில் பார்க்கணும். மேலே ஏட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்கு. ஸோ அது பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஸ்பாட்டில் தான் நாங்கள் இப்போ சரி பார்த்தீங்கன்னா மேல்பட்டி இருக்கா, அதில் வந்து ஃபால் சீசன் வந்து ரெட் கலர்லாம் மாறும். இப்போ ரைட்டாக இங்கே ரைட்டாக இருக்கு. நாங்கள் வந்து டைம் என்னவோ தெரியல, இந்த வாட்டி எல்லாம் கொஞ்சம் பச்சை இருக்கு. இப்போ இந்த மலை இருக்குல்ல, இந்த வியூ கம்ப்ளீட்டாக வந்து ரெட் அண்ட் எல்லோ மிக்ஸ்டாக தான் கம்ப்ளீட்டாகவே இருக்கும். நம்ம சீக்கிரம் வந்துட்டு நினைக்கிறேன் ஆட்டோமுக்கு முன்னாடியே, அதனால கொஞ்சம் பச்சை பச்சையாக இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த டைமில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், பார்க்க வியூ பார்க்க வித்தியாசமாக இருக்கும். இன்னும் டைம் எடுக்கும். பட் இந்த வியூ நல்லா இருக்கு. ஆக்சுவலி நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்லையோ வாட்ஸ்அப்லையோ போடலாம் இருக்கேன். இப்போ ட்ரெக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே சேர்லேருந்து இறங்கணும்ல, சேர் லிஃப்ட்லேருந்து. ஸோ அங்கேயே வந்து மர்ஜ் ஆகிப்பாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம எல்லாமே வாக்கு தான். ஸோ இதுக்கே வந்து பெண்டு கலந்துது. ட்ரக்கில் வந்தால் கன்ஃபார்ம் காரி. நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சா பார்ப்போம். 2 சிக்கனை வாங்கி கொடுத்துட்டு இவ்வளோ நடக்க வைக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்? அதே திரும்பி கீழே போனோம். என்ன பண்ண போறோம்னு தெரியல. என் வயசுக்கு இதெல்லாம் பெருசுதான்.
ஐயாக்கு வந்து குரங்கு வேணும்னா இங்க பக்கத்துல டாய்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து எதுக்கு அவனை கண்ணில் பார்த்தா போய் மிரர்ல பார்த்தா தெரிஞ்சு ஹாலோவின் டெக்கரேஷன் வச்சிருக்காங்க. நாங்க அதுக்கு அடுத்த நாளே வந்துட்டோம். இனிமேல் ரொம்ப தூரம் போகணும். கொஞ்சம் சீனியர் நல்லா இருக்கனால பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படி போயிடலாம். ஸோ ரொம்ப கஷ்டம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி 8 பால் பூல் மாதிரி அங்கங்கே வச்சிருப்பாங்க. ஸோ இது என்னன்னா நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸை குறிக்கிறது தான். ஸோ நம்ம ஹெல்த்தை வந்து பார்த்து அதுக்கு ப்ரே பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம அங்கே பார்த்தது பார்த்தீங்கன்னா காதுக்கான காஞ்சி அதில் போட்டிருந்தது. தம்பி போயிரு. ஸோ அந்த கேபிள் காரு சேர் லிஃப்ட் அதெல்லாம் வர வரைக்கும் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளும் ட்ரெக்கிங் போகிற ஃபீல்ட் தான் கிடக்கும். வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராலரில் கொண்டு போனீங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்து தனியாக அதுக்கு ஒரு ரோடு இருக்குது. ஸோ இனிமேல் போகிறப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு 8 பால் பூலும் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சுஸ் இருக்கும். அது ஒவ்வொரு வெப்பன்ஸும் வச்சுருப்பாங்க அதில். ஸோ அதில் பற்றி எனக்கு ஓரளவுக்கு வெப்பன்ஸ் இல்லையா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வில்லு வச்சுருக்க மாதிரி அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ நம்ம தேடி வந்த கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இன்னொரு கோயிலாக இருக்குது. ஸோ அது சின்ன ரூட் இருந்தது. நாங்கள் வந்து அந்த ரூட் எடுத்து போயிட்டோம். புத்தர் கொண்டாங்களா? அப்படியா இருக்காதா? அப்பதுக்கு கொன்ன மாதிரி வச்சிருக்காங்க. கொன்ன மாதிரி இருக்குமத்து. ராஜாவா? நாங்கள் சின்ன கோயிலாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்து அவங்க வந்து கொஞ்சம் பெரிய மேட்ரு நிறையவே இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது காவல் ஏன்னா இவங்க மோஸ்ட் ஆஃப் த ஜாப்பனீஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வால் இருக்கும், இல்லைனா விசிறி வச்சுருப்பாங்க. இலையை வந்து விசிறி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து மோஸ்ட் நீங்கள் வந்து ஜாப்பனீஸ் கல்ச்சர் அப்படின்னா வீடியோ கேம் கூட தெரியும். வீடியோ கேமில் நிறைய விசிறி வச்சுருப்பாங்க. காவல் தெய்வம் கூட ரெக்க வச்சுக்கிட்டு பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து இங்கே அப்படி வாங்களேன். இங்கே வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது கதையே இருக்குது. இது வந்து பழசாக இருக்கு, புதுசாக தான் இருக்குது. ஏன்னா மிஷின் கட்டிங் மாதிரி இருக்குது, புதுசு தான். வந்து இது வந்து ஒரு பெரிய புத்தரோட கதைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து புத்தர் வந்து பிறந்தது நேபாள் எல்லாருக்குமே தெரியும்னா அங்கே தான் அந்த கிங் வந்து இந்த ஸோ அது வந்துட்டு அதுக்கு ட்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்தியன் ட்ரெஸ் இந்த மாதிரி கொஞ்சம். ஸோ இது வந்து புத்தரோட பிறப்பு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து என்ன டீமன்ஸை வந்து கட்டுப்படுத்தி அதாவது லைக் அழிச்சு வந்து ஞானம் பிறந்தது அங்கே. அடுத்தது வந்து ஞானத்தோட உச்சத்தில் வந்து தர்ம சக்கரம் வந்து அவர் சுற்றி இருந்தது. ஸோ இது வந்து அடுத்தது. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவரோட இறப்பு. அவரை எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் வந்து சம்பேர் இருக்கலாம். ஏன்னா அங்கே டூம்பு இருக்குது. அப்படின்னா சமாதி மாதிரி சின்ன போர்ஷன் இருக்குது. மேபி அவங்களுக்கு வச்ச ஒரு நினைவிடமாக இருக்கலாம் அது. இது இல்லை இன்னும் இன்ட்ரெஸ்டிங் விஷயம். இங்கே பாருங்க, ஒரு சும்மா சிலைனா ஓகே இல்லை. அங்கே பாருங்க சிலைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு குள்ளால போட்டு வச்சிருக்காங்கப்பா. கொள்ளூர் இது மவுண்டன்ஸ் கீழே பாரு, குழந்தை பாடுறா. அவர் குழந்தை, அவருக்கு குழந்தை கிடையாது. இது வந்து குழந்தைங்களுக்கு குள்ளா இருக்கு, யாருன்னு தெரியல. ஆனால் இது பார்க்க ஒரு சர்ச் மாதிரி தான் இருக்குது. மேரி மாதா சர்ச் மாதிரி இருக்கு எனக்கு. சொன்னால் அந்த நம்பர் 8 பால் இருக்குல்ல, அந்த பில்லியார்ட்ஸ். ஸோ அந்த இந்த மாதிரி கற்கடலில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காஞ்சி போடுவாங்க. இது வந்து நாக்கு இருக்குது, அங்கே வந்து காது இருக்கும். இது வந்து என்னன்னு தெரியல, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா 6 தூய்மையான வேறு அப்படின்னு போட்டுருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல கம்ப்ளீட்டாக. கதை வேறு பார்த்தீங்கன்னா ஒரு கதை இருக்குது. யார் புத்தர் கதையாக என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்தீங்கன்னா ஹனுமன் மறந்துட்டாங்கன்னு பார்த்தேன் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் மேலே இந்த ஸ்ட்ரக்சர், அப்புறம் அங்கே செலவு வந்துட்டு எல்லாம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஹனுமன் மாதிரி ரைட்டாக இருந்தது. ஸோ அது ஒன்று. அப்புறம் இந்த லைக் அந்த முகம் காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா புத்தர் முகமாக தான் இருக்கும். அப்புறம் சைடில் தான் அங்கே சிலை இருக்குது. அப்புறம் இந்த டோம் வச்சு பார்க்கும்போது ஒரு கேத்தலிக் சர்ச் மாதிரி, அந்த கேத்தலிக் சர்ச்சா அப்படி சொல்கிறது தெரியல எனக்கு, மேரி மாதா சர்ச் மாதிரி எனக்கு. அப்புறம் இங்கே வந்து புத்தரோட கம்ப்ளீட் ஸ்டோரியும் இருக்குது. இந்த சைடில் வந்து காவல் தெய்வங்கள் வந்து மூணு வச்சுருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி இது வந்து நாங்கள் இது வந்து எதிர்பார்க்காத ஒரு ஆட்சின்னு சொன்னாங்க. நாங்கள் போகிற வழியில் இது இருந்தது. எங்கள் பிளான்டே கிடையாது. சூப்பராக இருந்துச்சுலாம், சூப்பராக இருக்குது. சூரிய வெளிச்சத்துக்கு பக்காவான ஃபோட்டோ எடுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும்.
ஸோ நம்ம ஸ்ட்ராலில் தள்ளிட்டு வந்த அந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்க முடியாது. அந்த ஸ்டெப்ஸ் ஏறி வந்தீங்கன்னா அதில் மட்டும் பார்க்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ போகும்போது சீனரி சூப்பராக இருக்கும். அதை எப்படி பார்த்துட்டே வாங்க. நிறைய எழுதியிருக்கு. இதுதான் ரூட் நினைக்கிறேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணியே போயிடலாம் அந்த கருடர் கோயிலுக்கு. நிறைய பேர் வராங்க. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் லேட்னு நினைக்கிறேன். பத்தாது எனக்கு தெரிஞ்சு. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த உபயம் அப்படிலாம் வந்து கோவிலுக்கு வந்து செலவு பண்ணாங்க. அவங்க பேர்லாம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க போல. கம்பெனி பேருக்கு ஒரு சில கோவிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹெரிட்டேஜ் சைட்னே போட்டிருந்தது. ஸோ இதுதான் அந்த மெயின் டேட் இங்கே. இது பேர் தெங்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மவுண்டே ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு காட். இது ஏன் நான் வந்து கருடன் சொல்கிறேன்னா அவங்களோட ஃபேஸும் பாடி மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேர்டை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஹிந்துவில் பேர்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து கருடர் தான். ஸோ மற்ற கோயில்களை விட இந்த கோயிலில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்னால் நம்ம மற்ற கோயிலில் நம்ம சும்மா போய் கும்பிட்டு கை தள்ளிட்டு வந்துடுவோம். இங்கே என்னன்னா ஒரு ரிங் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா விஷ் ஃபுல்ஃபில்லிங் இருக்கிறாங்க. ஸோ ஒரு வேண்டிக்கிட்டு அந்த ரிங்குக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் கூட ஒரு கம்பி இருக்கும், 2 கம்பி இருக்கும் இது மாதிரி. அதை வந்து குச்சி வச்சு தட்டிட்டு நம்ம வேணும் நினச்சிட்டு வந்தோம்னா அது நடந்து வந்துச்சு. ஸோ இன்னொன்று பார்த்தோன்னா நம்மளுக்கு எப்படி வாகனங்கள் கடவுளுக்கு தான் வாகனம் இருக்கும்ல, அது மாதிரி ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு கடவுள் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு வாகனங்களும் இருக்குது. ஸோ இப்போ நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட் அது எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஸோ அதுக்கேற்ற ஒவ்வொரு கார்விங்லாம் சூப்பராக இருந்துச்சு. மிஷின் தான் அது பெரிய சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கோவிலுக்கு கிளம்பிச்சு. கோவிலையும் நிறைய வேண்டுதலுக்கு வாங்குற கோவில்கள் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு இங்கே என்னென்னா இங்கே வந்து அதே மாதிரி ஒரு வாரியர் தான். ஸோ ஆனால் வந்து நாய முகத்தை வச்சு பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடந்துருக்கும். ஸோ இங்கே நிறைய விஷயம் நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இங்கே என்னென்னா நியூ இயர்க்காக பார்த்தீங்கன்னா காலையில் விடிய காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குமா. இங்கே நியூ இயர்க்கு போகிறீங்கன்னா சூப்பராக இருக்கும், போய் பாருங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இந்தியன் டிஃப்ரென்ஸ் கன்ஃபார்ம் வச்சாங்க. 2 கடை ரொம்ப கோயிலில் பார்த்தா 2 சைடு வந்து கடை வச்சுருக்கோம். அதே மாதிரி இது வந்து இதுதான் நம்ம வந்து ஸோ எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி வாங்கி அதை வந்து சாமி கூப்பிட்டதாச்சு. ஸோ நான் கேள்விப்பட்டேன்னா இது வந்து டிரைவர்ஸ்க்கான கோயில் பிடிச்ச ஒரு வண்டி நிற்க வச்சு பூஜை பண்ணி கூப்பிட்றது. இன்னொன்று என்னென்னா இங்கேருந்து தீமிதி திருவிழாவும் இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து ஆக்சுவலி நான் ஷாக் ஆகிறேன். ஏன்னா நம்ம ஊரில் கொஞ்சம் கனெக்ஷன்லாம் நிறைய இருக்குங்க போல். ஸோ இந்த கோயில் பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், வேணாலும் செக் பண்ணிக்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஊர் நம்ம மாதிரி இங்கே போயிட்டு வந்துட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜாப்பனீஸோட அந்த பெரிய கொடையே பார்க்குறேன். இங்கே ஒரு பெரிய கொடை இருக்குது. ஓ, இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா இருக்கு. இந்த கொடையை பாருங்க, வித்தியாசமா இருக்குல்ல. இது ஜாப்பனீஸோட ட்ரெடிஷ்னல் அம்ப்ரெல்லா.
நல்லா பெரிய ஆளுங்க போல. தலைவருக்கு வந்து குடம் வச்சிருக்காங்க. ஆமா, இப்பதான் ஆரம்பிக்க போறாங்க. நாங்க இப்போ உள்ள போனோம். ஸோ இப்போ இவங்க வரனால இப்போ வந்து யாரையும் உள்ள விடல. ஸோ அதனால இப்போ இவங்க போய் நல்லா பூஜை பண்ண போகணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா கடல் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கியூஆர் கோட் போட்டு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதை ஸ்கேன் பண்ணி இன்கேஸ் ஜாப்பனீஸ் புரியாதவங்க பார்த்தீங்கன்னா வேறு லாங்குவேஜ் மாற்றி வந்து படிச்சுக்கலாம். ஸோ அப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசியிருக்கும் போது இன்னும் கடவுள் இருக்குன்னு சொன்னாங்க. அதை பார்த்தோன்னே சரியான ஷாக் எங்களுக்கு. வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஸோ அப்படியே இங்கே மெயின் டெம்பிள்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டேட் இருப்பாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம அச்சஸ் நம்ம ஒரு அம்மன் ஒரு இது வந்து உக்கிரமாக காமிச்சிருக்காங்க. ஸோ அப்புறம் எனக்கு தெரிஞ்சு காளியம்மன் மாதிரி இருப்பாங்க. ஏன்னா கீழே தாமரை வச்சுருக்காங்க. 6 கைகள் இருக்குது. 6 கைகளுமே ஒவ்வொரு ஆயுதம் இருக்குது. தலையை பார்த்தீங்கன்னா கிரீடம் வச்சுருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து ஒரு ஒளிவட்டம் மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்மாக ஒரு காளியம்மன் தான் என்னோட யுகம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கயிறு கட்டுற மாதிரி கீழே கயிறு நிறைய வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்க மென்ஷன் பண்ணதுலேயும் பார்த்தீங்கன்னா 6 கையில் வந்து ஒவ்வொரு கையிலையும் ஒரு ஆயுதம் வச்சுருப்பாங்க. தர்மத்தோட ஆயுதம்னு போட்டிருந்தது. தலை பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட கிரேட் வச்சுருப்பாங்களாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஜப்பானில் சிங்கம் கிடையாது. எப்படி இது வந்து எனக்கு வந்து தெரில. ஸோ ப்ராப்ளம் எனக்கு வந்து இந்தியன் அம்மனோட மென்ஷன் பண்ணேன். ஏன்னா இது வந்து நல்ல கல்யாணத்துக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கும் ஆன கடவுள்னு சொல்கிறாங்க. இந்த கியூஆர் கோடில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மென்ஷனாக இருக்குது. உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறோம். வேணா ஸ்கேன் பண்ணி பார்த்து. ஸோ இப்போ எல்லாம் ஊரில் அந்த குருவில் போனாங்கல்ல அவங்க வந்து இப்போ வந்து பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. போன சத்தம் வருது. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் விசிட் பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் இந்த மவுண்ட் தக்காவுக்கு மேலே போனீங்கன்னா மவுண்ட் ஃபுஜியோட கிளியர் கட் வியூ உங்களுக்கு கிடைக்கும். வியூ பாயிண்ட் இருக்கு மேலே. ஸோ எங்களுக்கு ஏற்கனவே டைம் ஆனதுனால இதை பார்க்க முடியாது. ஏன்னா சேர் லிஃப்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ட்ரிப் வாங்கியிருந்தோம். இதுக்கு மேலே இப்போ லேட் ஆச்சுன்னா விட மாட்டாங்க. ஸோ இந்த சீனிக்கான வியூஸ்லாம் நல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இப்போ கீழே போகும்போதே பார்த்தீங்கன்னா இருட்டாக ஒரு மாதிரி சினிமேட்டிக் வியூவில் சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மேட்டராக முடிச்சுட்டு நீங்கள் திரும்பி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ட் மியூசியம்னு ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் அதையும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். பாய்.